Hi friends, welcome to Flames to Fashion. ஸோ இன்றைக்கி கவி ஸ்டிச்சிங்கில் இந்த சாரீக்கான ப்ளவுஸ் தான் நான் நறுக்க போகிறேன். இது என்னோட சாரீ தான். இது நேவி ப்ளூ கலரில் மாம்பழ கலர் பார்டர் இருக்கும், அங்கங்கே மாம்பழ கலரில் புட்டாஸ் இருக்கும். ப்ளவுஸ் வந்து ப்ரௌன் வித் மாம்பழ கலர் கொடுத்துருக்காங்க. லைனிங் வந்து என்கிட்ட அந்த கலர் இல்லை, பட் என்கிட்ட எம்டியாக கிடந்த ஒரு லைனிங்கை நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கலர் அதுக்கு வெளியில் தெரியவும் தெரியாது, ஸோ நோ ப்ராப்ளம் அட்டால். அதனால தான் இந்த கலர் வந்து நான் அதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நான் ஸ்காலப் டிசைன், அதாவது வேவ்டு டிசைன் மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த டிசைன் தான் நான் பண்ண போகிறேன். முதுகுக்கும் கைக்கும். ஸோ வழக்கம் போல் எப்பயுமே நான் மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ்ஸ்க்கு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸோடைய உயரம். ஸோ நான் இந்த ஸ்லீவ்ஸ் வந்து ஸ்கல்லப் டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3/4 இன்ச்சு வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன். நான் உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே தைக்கிறதுக்கான அளவு மார்க் பண்ணிக்கிறேன், ஒரு 1/4 இன்ச்சு. அதே மாதிரி ஆம்கோல் கரெக்டான அளவை மார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த ஆம்கோல் ஸ்கேல் வந்தது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. வரைய தெரியாதவங்களும் ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஸோ இதை இப்போ வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மார்க் போட்டுக்கோங்க. ஷோல்டரில் ஆம்கோலில் மடிச்சு தைக்கிற இடத்துல மார்க் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஓரத்தில் இருக்கிற பிசுரை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நம்ம ஸ்லீவ்ஸ்க்கு நறுக்கி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு முதுகு பகுதியை நறுக்கலாம். அழகா அந்த மடிப்போட முதுகு பகுதி நல்லா நீவி விட்டுக்கிறேன் நான். இப்போ கீழே அடியில் மடிச்சு தைக்கிறதுக்கு அந்த கரைப்பகுதி 1/4 இன்ச்சு நான் மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுடுறேன். நெக்ஸ்ட் பின் கழுத்து உயரத்தை அளந்துக்கிறேன். கரெக்டான அளவை குறிச்சிக்கிட்டு மேலே 1/4 இன்ச்சு கொஞ்சம் உயரமா குறிச்சிக்கிறேன். அது மாதிரி அடுத்து உயரம் முதுகனுடைய உயரத்தையும் கரெக்டாக நான் குறிச்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ பிளவுஸை கரெக்டாக பிசுறு இல்லாமல் 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இடுப்பு சுற்றளவை குறிங்க. அங்கே இருக்கிற அளவை விட எப்பவுமே 1/2 இன்ச்சு அதிகமாக குறிங்க. ஏன்னா நம்ம டாட் பிடிக்கிறதுக்கும் மடிச்சு தைக்கிறதுக்கும் அது தேவைப்படும். ஸோ அங்கேருந்து அடுத்து ஆம்கோல் உயரம், நம்ம ஆம்கோல் கீழே இருக்கு இல்லைங்களா, சாரி நெக்கு, ஷோல்டரை கரெக்டாக மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆம்கோல் உயரத்தையும் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே தையலுக்கு இடம் விட்டுருங்க. இவ்வளோதாங்க நம்ம முதுகு மார்க் பண்ணுறது. இப்போ இது எல்லாத்தையுமே கோடு போட்டுக்கோங்க. எப்பயுமே நெக்கு கோடு போடும்போது நெக் போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த நெக்காக இருந்தாலும் வரைங்க, சூப்பராக வரும் உங்களுக்கு. நெக்கு தான் நம்ம யூஸ்வலாக நம்ம போடுறது. அதை போட்டுட்டு அப்புறமா எந்த நெக்காக இருந்தாலும் வரைஞ்சிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாகவுமே இருக்கும். ஸோ ஆம்கோலும் ஷோல்டருமே ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஆம்கோலில் 1/2 இன்ச்சு, பேக் சைடு 1/2 இன்ச்சும் ஃப்ரண்ட் சைடு 1 இன்ச்சும் வச்சு நம்ம நறுக்கணும். இப்போ இதுல வந்து நான் பாட் நெக் மாதிரி போடுறேன் நெக்கு. அடுத்து ஆம்கோலை வரைஞ்சிக்கிறேன். ஷோல்டர் சைட்லேருந்து ஆம்கோல் சைடு வரைக்கும் அந்த ஆம்கோல் கர்வு நான் வரைஞ்சிக்கிறேன். மார்க்கிங் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃபர் ஆச்சு, அதனால திரும்ப ஒரு தடவையுமே கரெக்டாக வரைஞ்சிக்கிறேன்.
நீங்கள் அளக்கிறதுக்கும் குறிக்கிறதுக்கும் எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கோங்க. பட் நறுக்குனதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நெக்கு வந்து நான் ஸ்லைட்டாக பாட் நெக் மாதிரி வைக்கிறேன். இதில் ஸ்கல்லப் டிசைனுக்கு வந்து யூ நெக் நல்லாயிருக்கும். பட் எனக்கு இன்னும் பாட் நெக் வைக்கணும்னு தோணுச்சு. அதனால் நான் இதில் பாட் நெக் தான் வச்சுருக்கிறேன். ஸ்லைட்டாக பாட் நெக் வச்சுட்டு அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் நறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லா அளவையுமே சரி பாருங்க. நறுக்கும் போது அந்த பொறுமையோடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஆம்கோலில் கரெக்டாக மார்க் போட்டுக்கோங்க. இப்போ பேக் சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் சைடை வச்சே ஃப்ரண்ட்டுக்கான ஷோல்டரும் ஆம்கோலும் நம்ம குறிச்சுப்போம். ஏன்னா அது ரெண்டும் மாறாது இல்லைங்களா, அதே அளவை நாம் இப்போ குறிச்சுப்போம். வீடியோவை பொறுமையாக பாருங்கள். நான் ஸ்பீட் பண்ணியே கொடுக்கல, பொறுமையாக தான் கொடுத்துருக்குறேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களாலையும் ஈஸியாக மார்க் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கு. நம்ம ஏற்கனவே தையலுக்கான அளவெல்லாம் விட்டுட்டோம் இல்லைங்களா, அதனால் கரெக்டான தையலுக்கான அளவை வச்சு ஃப்ரண்ட் நெக்கை மார்க் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்று இருக்கிறத விட அதிகமாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா கழுத்து அகலமாக போயிடும். கம்மியாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இழுத்து பூட்ட முடியாது. ஸோ அதனால் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து பட்டிக்கான கொக்கி அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க, உயரத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆம்கோல்லேருந்து கீழே இறங்குற பட்டிக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இவ்வளோ தான் ஃப்ரண்ட்டு. இப்போ நம்ம பேக் வச்சு தானே வரைஞ்சிருக்கிறோம். பேக் 1.5 இன்ச்சு ஆம்கோல் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, நமக்கான ஃப்ரண்ட்டுக்கு 1 இன்ச்சு இருந்தாலே போதும். அடுத்த நெக்கு வந்து நானும் இதுலேயுமே வந்து யூ நெக்கு தான் வைக்கிறேன். ஸோ இப்போது ஃப்ரண்ட்டுக்கான ஆம்கோலை அந்த 1/2 இன்ச்சு உள்பக்கமாக வரைஞ்சிட்டேன், மார்க் பண்ணிட்டேன். இப்போ அதை அப்படியே வரைஞ்சிக்கிறேன். முன்னங்கழுத்து ஃப்ரண்ட் நெக்கும் வரைஞ்சிக்கிறேன். அடுத்து கீழே பட்டியினுடைய உயரம், கீழே நம்ம பஸ் சைஸோட உயரத்தை ஒரு கர்டு ஷேப்லேயும் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் நெக்கும் முடிஞ்சிருச்சிங்க. இப்போ இவ்வளோ ஈஸியாக நான் இருக்கிறேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்லாம் இவ்வளோ ஈஸியெல்லாம் வந்துடவே இல்லைங்க. எல்லா அளவும் மாறி மாறி தான் வந்துச்சு. ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னாக்கா ப்ராக்டிஸால் மட்டும்தான் வந்தது. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதையுமே நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ பட்டியை நறுக்கிக்கலாம். இப்போ ரெண்டையும் வச்சு அளவு கரெக்டாக பாருங்கள். உங்களுக்கு வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஆம்கோல் வந்து 1/2 இன்ச்சு உள்பக்கமாக போயிருக்கணும். ஏன்னா பேக் 1.5 இன்ச்சும் ஃப்ரண்ட் 1 இன்ச்சு தான் வச்சு நம்ம வெட்டணும். ஸோ அது எனக்கு வந்து கொஞ்சம் இதுவாக கம்மியாக இருந்ததுனால நான் திரும்பவும் ஃப்ரண்ட்டை வந்து கொஞ்சமாக ஸ்லைட்டாக அந்த 1/2 இன்ச்சு அளவுக்கு வெட்டி விடுறேன். ஏன் ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த குடைவை வரைகிறோம் அப்படின்னாக்கா நம்ம கை வந்து தூக்கும் போதும் இறக்கும் போது அந்த இடத்துல நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். அதுக்காக தான் அந்த நம்ம ஃப்ரண்ட் கட் போடுறதே. பட்டி அந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம நறுக்கிக்கலாம். பட்டி அளவு வந்து பிளவுஸை வச்சு தான் அளக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம தைக்க போகிறது வந்து இன்விசிபிள் பட்டியை தான் நான் தைப்பேன். அதனால் அப்படியே பிளவுஸில் தைக்கும் போதே அளந்துக்கலாம் நம்ம. அடுத்து பேக்கில் மடித்து தைக்கிறதுக்கு லைனிங் கிளாத்தை வெட்டி அதுக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம லைனிங்கில் வெட்ட வேண்டியது எல்லாமே வெட்டியாச்சுங்க. இப்போ அடுத்து அதை நம்ம எப்படி மெயின் கிளாத்தில் வெட்டுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ்ஸுக்கு ஸ்கல்லப் டிசைன் வந்து நான் போட போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்காக மெஷர்மெண்ட் பார்க்குறேன். ஸோ நம்ம மேலேருந்து கீழே கொஞ்சமாக இடம் விட்டுட்டு, எப்பயுமே ஸ்காலப் டிசைன் வந்து சாரீ கிளாத்லே செய்வாங்க, அப்படி இல்லைனாக்கா டபுள் கலரில் செய்வாங்க. பட் நான் இந்த சாரீக்கு வந்து 3 கலரில் செய்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸ்காலப் வந்து அந்த சாரீ நேவி ப்ளூ கலர்லேயும், அதுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு மாம்பழ கலரும்,
மேலே வந்து அந்த ப்ளவுஸோட கலரும் வர்ற மாதிரி நான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். நான் தச்சுட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஸ்லீவ்ஸ் தைக்கிறத போடுறேன். அதில் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் மார்க் மட்டும் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் ஸ்லீவ்ஸ் வந்து தைக்கும்போது நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்லீவ்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறமேலுக்கு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நான் அதிலே ஸ்காலப் டிசைன் வந்து வரைஞ்சிட்டேன். இது வந்து சும்மா ரஃப்பாக நம்மளுடைய இதுக்காக ப்ரிப்பரேஷன் ட்ராயிங் மாதிரி தான் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இப்போ மெயின் கிளாத்தில் வெட்டிக்கலாம். இப்போ நான் பார்டரை கட் பண்ணி எடுத்துட போகிறேன். ஏன்னா ஸ்கல்லப் டிசைன் வைக்கும்போது பார்டரோட நம்ம சேர்ந்து வைக்க முடியாது. ஸோ அதனால் அந்த பார்டரை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்டரை கட் பண்ணி தனியாக எடுத்துட்டு இதுக்கு இடையில வந்து சாரியோட ஸ்கல்லப் கொடுக்க போகிறேன். அதை தைக்கும்போது பார்க்கலாம். அளவு சரியாக இருக்கான்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கோங்க. மீதி இருக்கிற கிளாத் தூக்கி போட வேணாம், நமக்கு பைப்பிங்க்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸுக்கு தேவையான கிளாத்தை மெயின் கிளாத்தில் வெட்டி எடுத்துக்கோ. இப்போ அடுத்து பேக் சைடை வச்சு வெட்டி எடுத்துக்கோ. இது காட்டன் கிளாத் அப்படின்றதுனால உங்களுக்கு நகராது, தைக்கவும் ஈஸியாக வரும். நீங்கள் பூனமில் தைக்கிறத விட காட்டனில் தைக்கிறது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து ஃப்ரண்ட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். பட் இதில் வந்து ப்ளவுஸ் வந்து என் அளவுக்கு பத்தலை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலுமே அதை மேனேஜ் பண்ணி நான் வெட்டி எடுத்திருக்கேன். அந்த ஸ்லீவ்ஸோடைய பார்டரோடைய வெட்டியிருந்தேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து ப்ளவுஸ் கிளாத்து கரெக்டாக இருந்திருக்கும். பட் நான் டிசைன் பண்ண போகிறதுனால எனக்கு வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது. பட் அதையுமே மேனேஜ் பண்ணி தைச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து பட்டியுமே வெட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் ஸ்கல்லப் பண்ணுறதுக்கு நான் சாரீலேருந்து கொஞ்சம் அந்த ப்ளூ கலர் எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக உள்பக்கமாக எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரியோட அளவுலாம் ஒன்றும் குறையாது உங்களுக்கு. ஸோ ப்ளவுஸ் நறுக்கியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.